நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். சுந்தரகாண்டமுடைய அடுத்த பகுதி நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்த பகுதி. ராம் 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 ராம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तवडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्या सुमनसः सर्वार्थान् उपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ராமாயணத்தினுடைய 5வது காண்டமாக இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சுந்தரகாண்டத்தில் 68 சர்க்கங்களுடன் கூடினதாக இருக்கக்கூடியது இந்த சுந்தரகாண்டமானது. அதில் ஒரு 24 சர்க்கம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் எதில் கடைசியாக நம்ம நிறுத்தினோம்னா, சீதை அந்த ராட்சசிகள்னால இல்லையா ரொம்ப துன்புறுத்தப்படுகிறாள். அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தினுடைய காதானது எருதனுடைய காது, ஒருத்திக்கு ஓனாய் காது, இப்படி இருக்கக்கூடிய ஒருத்திக்கு ஒரு பாதம்தான், இப்படி ஒருத்திக்கு முகத்தில் வெறும் மூக்கு தவிர எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ராட்சசிகளில் பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த சமயத்தில் ராவணன் வேற வந்து மறைச்சிட்டு போயிருக்கான். நீயா ஒத்துண்டு என்கிட்ட வந்தேன்னா உனக்கு 2 மாதம் டைம் தரேன், அப்படி இல்லைன்னாக்கா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க, நானும் சும்மா விட மாட்டேன், பயமுறுத்தி போனவொடனே ரொம்ப கலங்கி போயிட்டு அவன் என்ன பண்ணா இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்த உடனே இவளுக்கு தைரியம் வந்துடுது. அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் மகாலட்சுமியை போய் அப்படி மிரட்டுறா சீதாதேவியை. இவன் பக்கத்தில் இது பாருமா, உன்னுடைய வலது புகரத்தில் எக்கருத்து அப்படின்னு ஒரு ஈரல் இருக்கு, ஹிருதயத்தில் பிளிகி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் மாம்ச தசை மேலே இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கே தாமரைப்பட்டு மாதிரி இருக்கும் உன்னுடைய ஹிருதயம். இதை பார்த்தா எங்களுக்கே சாப்பிடணும் போல இருக்கு, நாங்கள்லாம் உன்னை சாப்பிடுவோம். மரியாதையா அவரோட உட்காந்து நீ அந்த ராட்சசருக்கு பர்த்தாவானா உங்களுக்கு என்ன தெரியுமா, 7000 ஸ்திரீகள் இல்லையா, ஸ்திரீ சஹஸ்ராணி தே சப்த வசேஸ்தாஸ்யந்தி சுந்தரி ராவணம் பஜ பர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம். இந்த பாருங்க, சர்வ ராட்சசர்களுக்கும் பர்த்தாவாக இருக்கக்கூடிய ராவணனை சர்வரக்ஷசாம் பர்த்தாரம் ராவணம் பஜ பர்த்தாரம், நீ அவனை பர்த்தாரமாக ஏற்றுக்கொள். அப்படி செய்தான்னாக்க உனக்கு என்ன தெரியுமா ஆகும், நீ இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேணாம். ஸ்திரீ சஹஸ்ராணி தே சப்த இல்ல 7000 ஸ்திரீகள் உனக்கு ஸ்தாஸ்யந்தி சுந்தரி வசே, உன்னுடைய வசத்துக்கு வந்து விடுவார்கள். 7000 பேர் அட் யுவர் பெக் அண்ட் கால் இருப்பாங்க. அதை விட்டுட்டு என்னமோ சும்மா அதெல்லாம் கிடையாது, நான் வந்து ராட்சசனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுதான் ராமர் தான் என்னுடைய பர்த்தன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்லி சண்டோதரின்னு ஒருத்திருக்கா. அந்த சண்டோதரி ஆனவள் அவன் என்ன பண்றா, ததச்சண்டோதரி நாம ராட்சசி குரோதமூர்த்திதா கிராமயந்தி மகத்சூலம் இதம் வச்சனம் அப்ரவீத். அந்த சண்டோதரின்ற அந்த ராட்சசி இருக்கால, ஒரு பெரிய சூலத்தை அப்படி ஒரு சுழட்டி அவ கையில காமிச்சு பயமுறுத்தினான். அப்படியே பயந்து போயிட்டா அவ இல்லையா. அதுக்கப்புறம் பிரகஷை அப்படின்னு ஒரு ராட்சசி, அவ என்ன தெரியுமா பண்றா, அவ தத பிரகசா நாம
ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் கண்டமஸ்யா நிசம்சாயாஹ பீடயாம கிமாஸ்யதே. இதுவார் உன்னுடைய கழுத்தை அப்படியே திருப்பி விட்டுடுவேன் நான் அப்படின்னு பயமுறுத்துறார். கண்டமஸ்யா நிசம்சாயாஹா, உன்னுடைய கழுத்தை புட்டு அப்படி ஒரு திருப்பினேன்னா என்ன தெரியுமா, அதே சமயத்திலேயே நீ செத்து போயிடுவ என்ன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னா. அதுக்குள்ள பக்கத்துல அஜமுகி அப்படின்னு ஒரு ராட்சசி, ததஸ்து அஜாமுகி நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் விசேஷ்ய இமாம் தத சர்வாஹ சமான் குருத பீலுகான். பாங்க, அஜாமுகின்ற அங்க இருக்கிறவாள்லாம் கூப்பிட்டா, ராட்சசிலாம் இங்க வா, இவளை எல்லாம் மாம்சத்தை உண்டாக்கி எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தினான். ரொம்ப அடி போயிட்டாவோ, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கிறது 25வது சர்க்கம். ததஸ்தாம் ததந்தீனாம் பருஷம் தாருணம் பகு ராட்சசீனாம் அசௌமியானாம் ருரோத ஜனகாத்மஜா. ஜனகநந்தினியாக இருக்கக்கூடியவள் அவள் ருரோத ஓன்னு அழறா. ஏன் அப்படின்னா, பருஷம் தாருணம் பகு, இந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் அவர்கள் பேசுறதெல்லாம், கடூரமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி தாசாம் வதந்தி, இப்படி அவர்கள் பேசுறதை கேட்ட உடனே ரொம்ப பயந்து விட்டார். ஏவ முக்தா து வைதேகி ரக்ஷசீபிர் மனஸ்வினி உவாச்ச பரம் தத்ரஸ்தா பரமத்ரஸ்தாக திரஸ்தாகனா அப்படியே பயந்து விட்டாள். பாஷ்பகத்கதயா கிரா, கண்ணல ஜலம் வருது, வார்த்தையெல்லாம் தடுத்து கழுது, தளதழைக்கிறது. இப்படி அவஸ்தைப்பட்டு ஒரே பெருமூச்சு விடுறா. ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே எனக்கு வாழ்க்கை. சா அனிஸ்வசந்தி துக்கார்த்தா சோகோபஹத சேதசா ஆர்த்தா வியசிருஜத் அஸ்ரூனி மைதிலி விலலாபஹ. பெருமூச்சு விடுறா, துக்கத்துல பீடிக்கப்பட்டிருக்கா, கலங்கின மனசோட இருக்கு, ராமனுடைய பிரிவை தாழவே முடியல இல்லையா. இப்படி இருந்து கொண்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். சரின்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஜீவிதம் தியக்துமிச்சாமி, இந்த வாழ்க்கையை முதல்ல முடிச்சுக்கிறது தான். இப்படி ஒரு கஷ்டத்துல ஷோகேன மகதாவிரதா, இவ்வளவு சோகம் ஒரு பொம்பளைக்கு வரலாமா? எங்கேயாவது கேள்விப்பட்டேன். அதான் மகாலட்சுமி தாயாருக்கே இப்பேற்பட்ட சோகங்கள்லாம் வருதுன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் பாருங்க. அவளுக்கே இப்படி ஒரு எண்ணம் வந்துடுது. ராட்சசி விஸ்சரக்ஷந்தியாக ராமோ நாசாத்தியதே மயா. ஐயோ, ராமன் எனக்கு இன்னும் என்ன காப்பாத்திட்டு போகலையே, இப்படி ராட்சசி கிட்ட இப்படி நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஜீவிதம் தெக்தும் இச்சாமி, நான் இந்த உயிரை விடுவதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி கோபப்படுறா. பிரசக்தாஸ்ரமுகி தேவம் புருவந்தி ஜனகாத்மஜா அகோமுக முகி பாலா விலுப்தம் உபசக்கரமே. கண்ணீர் ஒழுகிறது இல்லையா. அந்த அம்பாள் ஜனகபுத்திரியான சீதை இப்படி சொல்லிக்கொண்டே விலலப்தம் சக்கரமே, இப்படி கண்ணீரோட இப்படி ஆஹா நம்ம சாகிறது தான் ரைட்டு அப்படின்ற முடிவுக்கே வந்து விட்டாள். என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி கொல்ல போகிற, எப்படி சாகிறது அப்படின்னு வேற தெரியல அவளுக்கு இல்லையா. இங்க மிருகங்கள் கிட்ட சாகலாமா, என்ன இல்லை நேர போய் கீழே உழுதலாமா, என்ன பண்றதுன்னு சொல்ல. எப்படியோ நம்ம செத்து தான் ஆகணும் அப்படின்னு. சோகம் ஏவகதே காலே வர்த்தும் இச்சாமி சர்வதா நச்சமே விஹிதோ மிருத்யு அஸ்மின் துக்கே பிவர்த்ததி அப்படின்னு அவள் என்ன பண்ணா, மனசனால துக்கம் விலக மாட்டேங்கிறது, விவேக ஞானம் வர முடியல, இந்த மாதிரி துக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே எனக்கு, துக்கே பிவர்த்ததி, இப்படி ஒரு துக்கத்தோட இருக்கிறேனே அப்படின்னு. சரி, உயிரை விடுவதுதான். பிராணான் ஸ்தக்ஷ்யாமி பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம், எப்படியோ தெரியல. சோகம் தியக்த்வா பிரியேன ஹிஹ ராமேன விதிதாத்மனா, அவ்வளோ பிரியமான ஒரு மகாவிஷ்ணுவை பிரிந்து கொண்டு தியக்த்வா பிரியேன ஹிஹ, அவ்வளோ ஆசையா வச்சுட்டு இருந்த எங்க ஆத்துக்காரை விட்டு இப்படி நான்
இந்த ராவணனுடைய வசம் கதாக, ராவன் கிட்ட வந்து மாட்டிட்டேனே, பிராணான் தியக்ஷாமி பாபஸ்ய, என்னுடைய பாபம் நான் இந்த பிராணனை விடுவதை தவிர வேறு இல்லை அப்படின்னு தற்கொலை முடிவோட நிச்சயம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் பார்க்கணும் நீங்க இல்லையா, திடீர்னு விபீஷணனுடைய பொண்ணு, அவளுக்கு பேரு திரிஜட்டா அப்படின்னு, அவளும் ராட்சசி தான். ஆனா ரொம்ப சாத்வீகமான குணத்தை உடையவர் ராமனுடைய தம்பி. அவருடைய தம்பியினுடைய பொண்ணானவள் திடீர்னு அந்த இடத்துல வரா. இப்படி எல்லா ராட்சசிகளும் இப்படி அம்பாளை தொந்தரவு பண்ற நேரத்துல, இவ தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கக்கூடிய நேரத்துல, அந்த சமயத்துல ஒரு ட்விஸ்ட் ராமாயணத்துல, ததசீதாம் உபாகம்ய ராட்சஸ்யோ கோர தர்ஷனாஹ புனః பருஷமேகார்த்தம் அனர்த்தார்த்தம் மதா ப்ருவன். ராட்சசிகளை இப்படி சீதையோட கடூரமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த சமயத்துல இல்லையா எல்லா மாம்சத்தை சாப்பிட்றான் அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, சீதாம் தாபிரணார்யாபிஹி திருஷ்டுவா சந்திர்ஜிதாம் ததா ராட்சசி திரிஜடா வ்ருத்தா ஷயானா வாக்கியம் அப்ரவீத். இப்படி துன்பப்பட்ட ராட்சசிகளால் அதட்டப்பட்ட அந்த சீதையை பார்த்து, ரொம்ப வயசுல முதிர்ந்தவள் விருத்தா அப்படின்றார். ஸோ வயசானவள் அப்படின்னு தெரியுது. ராட்சசியாகவும் வயதில் முதிர்ந்தவராகவும் இருக்கிற விருத்தா ராட்சசி திரிஜடா நாம, அந்த திரிஜடையானவள் அப்படியே விபீஷனுடைய பொண்ணு அங்க வந்தா. அங்க வந்து சொன்னா, எல்லாரையும் பார்த்து ஒரு மிரட்டுனா, ஆத்மானம் காததானார்யா ந சீதாம் பக்ஷயிஷ்யத. ஏய், உங்களை நீங்களே சாப்பிட்டுக்குங்க, இந்த சீதாவை ஏதாவது பண்ணீங்கன்னா பாருங்கன்னு ஒரு அதட்டல் போட்டார். ஜடகஸ்ய சுதாம் இஷ்டாம் ஸ்னுஷாம் தசரதஸ்ய ச. இவள் யார் தெரியுமா? தசரதனுடைய நாட்டு பெண்ணு. சீதையை போய் சாப்பிட போறீங்களா அப்படின்னு ஒரு மிரட்டினான். என்னடா இது, மகாராஜாவுடைய தம்பி பொண்ணு இப்படி மிரட்டுறாருன்னு எல்லா ராட்சசர்களும் அப்படி பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடி போன உடனே, சீதா ஒன்றும் கவலைப்படாத, உன்னுடைய துக்கம் எனக்கு புரியுது, இப்படி துக்கத்தில் இருக்க சாகலாமான்னு கீழே போய் விழுந்துருக்கா, இல்லை அது சமுத்திரத்தில் எப்படி ஒரு சுனாமியில் ஒரு படகு மாட்டிண்டுதோ அப்படி மாட்டிண்டு கீழே மேலேயும் விழுந்து கதறிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் இந்த திரிஜடாவானவர் வரார். வந்து அவளை பார்த்துப்பா, சீதா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், வெடிய கால கண்ட சொப்பனம், இது நிச்சயமாக வலிக்க போகிறது. அந்த சொப்பனம் என்னன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது உனக்கு, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த பாரு, யானையினோட தந்தத்தில் அமைக்கப்பட்டதான ஒரு நகரம் தேவலோகத்தில். அந்த நகரத்தில் 1000 அன்னப்பட்சிகளோட நினச்சி பாருங்க இல்லையா, அப்படி யானையினுடைய தத்தத்தினால செய்யப்பட்டதான ஒரு லோகம் தேவலோகம். அதில் ஆகாசத்தில் 1000 அன்னப்பட்சியோட கூடினதான ஒரு பல்லக்கில் ராமனானவன் தாசாம் ஸ்ருத்வாது வச்சனம் ராட்சசீனாம் முகாஞ்சசா உவாச்ச வச்சனம் காலே திரிஜடா ஸ்வப்ன சம்சிதம் கஜதந்தமயீம் திவ்யாம். கஜதந்தமயீம் திவ்யாம், ஞானதந்தத்தில் செய்யப்பட்டதான திவ்யமான ஒரு பட்டணம். அதுல சிபிகாம் அந்தரிக்ஷகாம், அதுல ஒரு பல்லக்கு. அந்த பல்லக்குல யுக்தம் ஹம்ச சஹஸ்ரேன, 1000 அன்னப்பட்சிகளோட கூடினதாக அந்த பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஸ்வயமாஸ்தாய ராகவஹா, ராகவர் இருக்காரு ராமன் ஸ்ரீராமன், அதுல ஏறி உட்கார்ந்து கொண்டு சுக்லாம் சுக்லாம் சுக்லமால்யாம்பரதரஹா லக்ஷ்மணேன சஹ ஆகதஹா, அவனுடைய தம்பி லக்ஷ்மணனோட சேர்ந்துட்டு வெள்ளை மாலையை தரித்து கொண்டு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அப்படியே லங்கைக்கு வரா மாதிரி பார்த்தேன் அப்படின்னா. வெள்ளை ட்ரெஸ்ஸில் வெள்ளை அன்னப்பட்சிகளோடு சேர்ந்து அப்படி வெள்ளையாக வரக்கூடிய சகனம் இருக்கு இல்லையா, அது ஒரு அருமையான ஒரு சகனம் இல்லையா. அப்படி அந்த சூரிய பிரபையோடு சேர்ந்து 2 பேரும்
அப்படி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஆரோகணம் கோவிருக்ஷ கஞ்சாராணாம் பிரசாத சைலாக்ர வனஸ்பதீனாம் நிஷ்டானுலேபோருதிதம் மிருதம் ச சொப்னேஷு ஆகம்யாகமனம் ச தன்யம். பாருங்க, மாளிகை மேல வர மாதிரி கனவு காண்றது, பசு எருது இதிலெல்லாம் ஏறி செல்றது இல்லையா, அப்புறம் அழுகியாக இருக்கிறது, இதெல்லாம் சொப்பனத்தில் கண்டோம்னாக்க நல்ல பலன் உண்டாகும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். யானை பர்வதம் இதெல்லாம் வந்ததுன்னா நல்ல பலன் சொப்பனத்தில் யானையினுடைய தந்தம் பர்வதம் இதெல்லாம் வந்ததுன்னாக்க அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் வேற நான் கண்டேன், உனக்கு நல்லது நடக்க போகிறது. அது என்ன அப்படின்னாக்க, ஆதித்ய மண்டலம் வாபி சந்திர மண்டலம் ஏவவா ஸ்வப்னே கிருண்ணாதி ஹஸ்தாப்யாம் மஹத்ராஜ்யம் சமாப்னியாத். சூரிய மண்டலத்தையும் சந்திர மண்டலத்தையும் பிடிக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னு வச்சுங்க, ராஜ்ய பிராப்தி வந்ததுன்னா அது சீதை சூரியனையும் சந்திரனையும் கையில பிடிச்ச மாதிரி கனவு வந்துதான். அப்படின்னா என்ன தெரியுமா, அது சூச்சிக்கிறது ராமர் பட்டாபிஷேகத்தை சூச்சிக்கிறது. ஆதித்ய மண்டலம் வாபி சந்திர மண்டலம் வாபி சொப்னே கிருண்ணாதி ஹஸ்தாபியாம். கையில நீ சூரியனையோ சந்திரனையோ தொடுற மாதிரி கண்டன்னா என்ன தெரியுமா பலன் உங்களுக்கு? இப்படி கனவு கண்டா மஹத்ராஜ்யம் சமாப்னியாத், பெரிய ராஜ்யம் ஒன்று உங்களுக்கு வரப்போறது, ராமருக்கு பட்டாபிஷேகம் வரப்போறதுன்றது தெரியறது. அது மட்டும் இல்லம்மா, இந்த ராவணன் எப்படி தெரியுமா இருக்கான், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா மாதிரி வரான், சேப்பு வஸ்திரத்தை தரிச்சிட்டு வரான் இல்லையா, கொழுத்து இருக்கான் இல்லையா, கண்ட மாலையெல்லாம் போட்டுட்டு வரான் சொப்பனத்துல. இப்படி எல்லாம் பார்த்தான்னாக்க கெடுதல் நடக்க போறது ராவணனுக்குன்றத சூச்சிக்கிறது. ராவணன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்க, எண்ணெய் தேய்ச்சின்னு ஒருத்தர் வரா மாதிரி கனவு காணவே கூடாது. கனவு கண்டான்னாக்க அவளுக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்ற ஒரு அர்த்தம் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, ராவணன் என்ன தெரியுமா, ஆருஷ்ய புஷ்பக விமானத்துல விமானாத் புஷ்கதஸ்ய ராவண பதிதோ புவி கிருஷ்யமான ஸ்திரியா திருஷ்டா முண்ட கிருஷ்ணாம்பர புனஹ. அவன் எப்படி வந்தான்னாக்க கழுத கட்டின தேரோட வந்தான். அது மாத்திரம் இல்லை, கழுதையில ஏறி தெற்கு துக்கை நோக்கி போற மாதிரி வந்தான். அப்படியே கழுத மேலேருந்து அவன் என்ன தெரியுமா பண்ணா, அப்படியே பூமியில கீழே விழுந்தா மாதிரி சொப்பனத்தை கண்டான் இல்லையா. புஷ்பக விமானத்திலேருந்து பூமியில விழுந்தான், ஸ்ரீகள்னால இழுக்கப்பட்டவனா இருக்கான். அந்த சமயத்துல அவன் கருப்பு வஸ்திரம் வேற அணிஞ்சிருந்தான் அப்படின்னு வேற போட்டிருக்காரு. இப்படி இந்த வஸ்திரம் வேற அணிஞ்சிருந்தான். இதெல்லாம் எதை சூச்சிக்கிறது, ராவணனுக்கு கெட்ட காலம் நெருங்கி விட்டது. அதனால சீதா நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன நீ சீதையை அடையப் போவது நிச்சயமாக ஆகிவிட்டது. அபகச்ச நஷ்யத்வம் சீதாம் ஆபசராகவஹா தாத்தயேத் பரமாமர்ஷி சர்வே சார்தம் ஹி ராட்சசைஹி பிரியாம் பகுமதாம் பாரியாம் வனவாசம் அனுவ்ரதாம் வர்ஷிதாம் தர்ஜிதாம் வாபி நானுமம்ஸ்யந்தி ராகவஹா. சீதையை ராமன் அடையப் போகிறார். அதனால ராட்சசிகளை நீங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஓடிடுங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ராமன் எல்லா ராட்சசர்களையும் இங்க அழித்து விடுவான், இல்லை நிச்சயமா அழித்து விடுவான். அதனால உங்களுடைய கடுமையான பேச்செல்லாம் விட்டுடுங்க. சீதையை பயமுத்துறது அதற்றது இதெல்லாம் ராவணால தாங்கி கொள்ளவே முடியாது. பிரியாம் பகுமதாம் பாரியாம் வனவாசம் அனுபிரதாம் வர்ஷிதாம் தர்ஜிதாம், அவனை போய் பயமுறுத்துறது அவளை மிரட்டுறது இதெல்லாம் அந்த ராமன் இருக்கா இல்லையா, ஸ்ரீராமன் நானும் வம்சியத்தி இதெல்லாம் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஆகையினால இப்பவே சொல்றேன், நீங்க எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அம்பாளுக்கு என்னடா இது இப்படி எனக்கு சொல்றாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுத்து. இப்படி அதான் சொன்ன உடனே, அப்பா வைதேகி உனக்கு காரிய சித்தி உண்டாக போகிறது, ராட்சசேந்திரனுக்கு நாசம் வரப்போகிறது, ராகவனுக்கு ஜெயம் வரப்போகிறதுன்றதை
நான் நிதர்சனமாக பார்த்தேன், கனவுல பார்த்தேன். அர்த்த சித்திம் ச வைதேஹ்யாஹ பஷ்யாமி அஹம் உபஸ்திதாம் ராட்சசேந்திர விநாசம் ச விஜயம் ராகவஸ்ய ச. அப்பா வைதேகி, உனக்கு காரிய சித்தி வரப்போகுது, நீ நினைச்சது நடக்க போகுது. ராமர் வந்து உன்னை நிச்சயமா காப்பாற்றி கூட்டுன்னு போறார். ராட்சசேந்திரனுக்கு நாசமும் டெஃபினட்டு, ராகவனுக்கு ஜெயமும் டெஃபினட்டு அப்படின்னு சொல்றார். ததஸ்ஸா ஹ்ரீமதி பாலா பர்துர் விஜய ஹர்ஷிதா அவோச்சத்யதி தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. அப்படி ராமன் வந்து விட்டா நீ எதிர்கொண்டு அழைத்து வரப்போற போல அவர் சொன்னதை அப்படியே நினைக்க ஆரம்பிச்சு விட்டாவ சொல்லி. ஆனாலும் அவளுக்கு இன்னும் அந்த செத்து போறது தான் நியாயம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் இதெல்லாம் நடந்ததுன்னா கூட துக்கம் இன்னும் அடங்கல. இதானே சொல்லியிருக்கா, சொல்லி இன்னும் கன்ஃபியூஷன் தெரியல. திருப்பி அதுக்குள்ள அழ ஆரம்பிச்சுட்டா சீதை. ஹா ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சுமித்ரே ஹா ராம மாதா சஹே மே ஜனன்யா ஏஷா விபத்யாம் மஹம் அல்பபாக்யா மஹார்ணவே நௌரிவ மூடவாதா. ஓ லக்ஷ்மணா, ஏ ராமா, ஏ சுமித்ரே, என்ன கௌசல்யே, உங்களெல்லாம் கூட இருந்த பாக்கியம் இல்லாமல் இந்த பெருங்கடல்ல அடிபட்ட கப்பல் மாதிரி நான் போக போறேனே அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சோடனே தெரியாடா சொன்னா, அழாதம்மா, உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுத்து. ராமனுடைய தம்பியும் உன்னை சமயத்தில் நிச்சயமாக வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தோணிட்டு. அந்த சமயத்தில் நல்ல சகுனங்கள்லாம் திடீர்னு இவருக்கு தோண ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் திரிஜடா வந்துட்டு சொல்லியிருக்கா, இவ்வளோ தற்கொலை முயற்சியில் இருக்கா, ஓன்னு கதறா. அந்த சமயத்தில் நல்ல நல்ல சகுனங்கள்லாம் தோணுகிறது, சுப சகுனங்கள்லாம் வருது. ததாகதாம் தாம் யதிதாம் அனிந்திதாம் யபேத ஹர்ஷாம் பரிதீன மானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி பேகிரே நரம் ஸ்ரீயா துஷ்டமிவோபஜீவனா. இப்படி சீதைக்கு சுபசகுனங்கள் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்ற சுபசகுனங்கள் சீதையை அடைந்தது. அதன் மூலம் இல்லையா உலகத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போறது அப்படின்னு சர்வமங்கள ஸ்வரூபிணியாக இருக்க சீதையை, ஐஸ்வர்யம் அப்படின்ற புருஷனை வேலைக்காரர்கள்லாம் எப்படி ஹேமத்தை கருதி அடைவது போல இந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் போனஸ் கொடுத்தா எப்படி சந்தோஷமா அந்த முதலாளியை பார்ப்பானோ அப்படி இந்த சகுனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சீதையை பண்ண காரியத்துக்கு சீதையை அடைவதற்காக ஓடி பிரைஸ் பண்றதுக்காக வந்துதான். அந்த அவருடைய கற்பனையை பாருங்க இல்லையா. அப்படி அவருக்கு நல்ல நல்ல சொப்பனங்கள்லாம் வருது இல்லையா. நிறைய அடையாளங்களோட சொப்பனங்கள்லாம். புஜஸ்சார் வஞ்சித பீன விருத்தா பரார்த்திய காலா கரு சந்தனார்கா அனுத்தமேனாத்யுஷித பிரியேன சிரேன வாமஹா சமவேபதாஷு. அழகிய அடையாளங்கள் இல்லையா. சந்தனம் பூசுவதற்கு அப்படியே சந்தனத்தினுடைய வாசனை, சந்தனம் பூசுவதற்கு யோக்கியமாக தன்னை உணர்ந்தார். சர்வோத்மமாக இருக்கக்கூடிய ராமர் அப்படின்றவரோட நான் சேரப்போகிறேன் என்பதை வாம சமவேபதாஷு. வேபதம் அப்படின்னாக்க இடது கண்ணு துடிச்சது அம்பாளுக்கு. இப்போ இடது கண் துடிச்சதுன்னாக்கா, பெண்களுக்கு இடது கண் துடிச்சதுன்னா அது சுபசகனம் இல்லையா. அது மாத்திரம் இல்லை, அவருடைய அம்பாளுடைய இப்போ இடது கண்ணானது துடிச்சது. அதே மாதிரி தாமரப்பூ போல துடிச்சது. இடையத்தில் இருக்கக்கூடிய இடது தொடையில வந்து துடிச்சது. இப்படியெல்லாம் துடிக்கிறத பார்த்தோன்னே அவளுக்கு ஆஹா நல்ல காலங்கள் வருகிறது, மங்கள சகுனங்கள்லாம் சீதையை ஒரு நிமிஷம் அப்படியே சோகமற்றவளாக க்ஷேமம் வரக்கூடியதை சூச்சி. சாபீத சோகா வியபனீத தந்திரி சாந்தஜ்வரா ஹர்ஷ விவருத்த சத்வா அசோபதார்யா வதனேன சுக்ரே சீதாம் சுனா ராத்திரி போதித்தேன. இப்படி சீதையானவள் சோகமற்றவளாக ஒரு நிமிஷம் ஆனாள். க்ஷேமம் வருது அப்படின்றது உதா. சுக்லபட்சத்தில் உதயனான ராத்திரினால ராத்திரி எப்படி பிரகாசிக்கிறதோ
சுக்லே சீதாம்சுனா ராத்திரிவோ உதித்தேன, ராத்திரி அப்படி உதித்த அந்த சுக்லபட்சத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வந்த உடனே ஒரு மனசுக்கு எப்படி குளிர்ச்சி ஏற்படுகிறதோ அப்படி ஒரு குளிர்ச்சியானது இருக்கு. இது எல்லாத்தையும் 30வது சர்க்கத்துல பார்த்துட்டு இருக்காரு. சீதா சமாஸ்வாசன நிர்தாரணம், சீதையை ஆஸ்வாசப்படுத்தணும் அப்படின்னு. இப்போ இது பாருங்க, இவ தற்கொலை முடிவில் இருக்கா, இப்போ திரிஜடை வந்து சொல்லிட்டு போயிருக்கா, இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, திஸ் இஸ் த ரைட் டைம். நம்ம பார்க்காதைக்கு போயிட்டோம்னாக்க ராமன் கிட்ட போய் என்னத்தை சொல்றது, நான் சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா ப்ரூஃப் வேண்டாமா? அதனால எது நியாயம்னு யோசிச்சு பார்த்தா நான் சீதையை போய் பார்த்துட்டு பேசிட்டு போறது தான் நியாயம் அப்படின்னு யோசிக்கிறார் அவர். ஹனுமானபி விக்ராந்தா சர்வம் சுஷ்ராவ தத்வதா சீதாயாஸ்திரிஜட்டாயாஸ்ச ராட்சசீனாம் ச தர்ஜனம் அபேக்ஷமானாஸ்தாம் தேவீம் தேவதாம் இவ நந்தனே ததோ பகுவிதாம் சிந்தாம் சிந்தயாமாச வானரஹ. பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய விக்ராந்தகா ஹனுமான் அப்பி, பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய ஹனுமான் சீதைக்கும் திரிஜடைக்கும் ஏற்பட்ட இந்த சம்பாதத்தை கேட்டார். ராட்சசிகள் அதட்டுவதையும் பார்த்தார். அப்புறம் நந்தவனத்தில் இப்படி தேவதை போல இருக்கக்கூடிய சீதையை பார்த்து பலவிதமாக யோசிச்சார் இல்லையா. என்ன நேர போயிடலாமா, நமக்கு வேண்டியது என்ன, சீதா எங்கேயோ சௌக்கியமா இருக்கா, அது இருந்தா போதுமே அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறதா அப்படின்னு ஒரு சந்தேகமாயிடுது. அதுக்கப்புறம் இப்போ டிசைட் பண்றாரு, இல்லை இல்லை அந்த ராஜபுத்திரியை பார்த்து ஒரு 4 ஹிதமான வார்த்தையை சொல்லிட்டு தான் நம்ம போறது நியாயம். கதேஹி மயி தத்ரேயம் ராஜபுத்ரி யசஸ்வினி பரித்ராணம் அவிந்தந்தி ஜானகி ஜீவிதம் தியஜேத். இந்த ஜானகியை நாம் பார்த்து பேசிட்டு போகிறது தான் நியாயம், ஆறுதலாக சொல்லணும். அவள் வந்து இந்த தற்கொலை பண்ணிக்கணுன்ற ஒரு முடிவோட உயர விடுற முடிவோடு இருக்காள். அப்படி இருக்கக்கூடியவளை போய் அப்படியே விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. நம்ம போய் சொல்லலாம், எப்படி போய் அவள் எதிர்க்க சொல்கிறது, இந்த ராட்சசிங்களுக்கு நடுவில் எப்படி போய் எதிர்க்க நிற்கிறது, எத்தனை கன்ஃபியூஷன் பாருங்க அவருக்கு. மயாச்சுத மகாபாஹு பூர்ணச்சந்திர நிபானனஹா சமாஸ்வாயித்தும் நியாயஹா சீதா தரிசனலாலசஹா. சீதையை பார்த்து ஆறுதலான வார்த்தை சொல்லுவதுதான் நியாயம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். நிஷாச்சரீனாம் பிரத்யக்ஷம் அனர்ஹம் சாபி பாஷணம் கதம் நு கலு கர்த்தவ்யம் இதம் கிருஷ்ணகதோ ஹ்யஹம். ஐயோ, இந்த ராட்சசிகளுக்கு எதிர்க்க போய் எப்படி சீதை கிட்ட பேசுறது, இப்போ என்ன பண்றது தெரியலையே, கதம்னு கலு கர்த்தவியம், இப்போ என்ன பண்ணா தேவையில்ல என்ன அப்படின்னு அப்படியே கஷ்டத்துக்கு நடுவில் இல்லையா, கச்ரகத்தோ ஹியகம், என்னம்மா இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சார். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சார்னா, ராத்திரி அனேன ராத்திரி சேஷேன யதி நாஸ்வஸ்யதே மயா சர்வதா நாஸ்தி சந்தேகா பரித்திக்ஷந்தி ஜீவதா. பார்த்தா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தாளமாட்டா போல இருக்கு, என்னதான் சொன்னாலும் சீதை வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உடனே இவர் யோசிக்கிறார். நம்ம வானரமாகவே போய் அவள் எதிர்க்க போய் நின்னான்னாக்க இந்த காமரூபிணியாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் இருக்கான மரீச்சனை அனுப்புவான், பிராமண வேஷத்தில் போய் அவளை அபகரிச்சுன்னு வந்திருக்கான். நான் வந்து எந்த வேஷம் போட்டாலும் அவளுக்கு சந்தேகம் வரப்போகுது இல்லையா, எப்படி அவன் நம்ப போகிறான், நான் தான் அனுமன், நான் தான் உண்மையிலேயே ராமனுடைய தூதன் அப்படின்றது எப்படி நம்புவா. அதனால் இது ஏதாவது யோசித்து தான் பண்ணோம். அகம் தூ அதிதனுச்சைவ வானரஸ்ச விசேஷதா வாசம் சோதாஹரிஷ்யாமி மானுஷீம் இஹ சம்ஸ்கிருதாம். இல்லை நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், அப்படி அவள் கையில் போய் வானரம் போலையே போயிட வேண்டியது, போயிட்டு சுத்தமான வாக்கு வியாக்கரணம் சுத்தமாக பேசணும், அவள் கையில் சம்ஸ்கிருதத்தில் பேசணும் இல்லையா அப்படின்னு நினச்சார். உடனே இன்னொரு எண்ணம் வருது, ஐயோ இதை மாதிரி பிராமணன் போல
சம்ஸ்கிருதத்துல பேசினேன். எதிவாச்சி பிரதாசியாமி த்விஜாதிரிவ சம்ஸ்கிருதம். இந்த த்விஜாலாம் பிராமணர்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல பேசுவாங்களே, அத மாதிரி நான் பேசினேன்னாக்கா அவன் என்ன நினைப்பா, ராவணம் மன்யமானாமாம் சீதா பீதா பவிஷ்யதி. ஏற்கனவே ராவணன் பிராமண வேஷத்துல போய் அவளை பயமுறுத்திருக்கான். இப்போ அவ தீர்மானமே பண்ணிவிடுவா, என்ன ராவணனுடைய ஆளு நானு அப்படின்னு. அதனால இது சரியில்லை. சாதாரண பாஷையில பேசிடுவான். அயோத்தியில எல்லாரும் என்ன பேசுறாங்க, அந்த பாஷை எனக்கு தெரியுமோ இல்லையோ, அதுல பேசலாமா அப்படின்னு. அடுத்தது அபஷ்யமேவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியம் அர்த்தவத்து. எல்லா மனிதர்களும் பேசக்கூடிய அந்த அர்த்தவத்தான வாக்கியத்தையே யூஸ் பண்ணலாமே. மயாசான் துவைதும் சக்யா நான்யதா அயம் இயம் நிந்திதா. இப்படி பேசினான்னாக்க மானுஷமான பேசலாம், அப்படி பேசி ஆஸ்வாசப்படுத்தலாம். ஆனா பதிவிரதையான இவள் எந்த பாஷை பேசினா என்ன, அவளுடைய சந்தேகம் மாத்திரம் போயிடுமான்னு. அதனால இது ஒரு சரியான யோசனையாக எனக்கு படவில்லை அப்படின்னு சொன்னார். என்னதான் செய்யறதுன்னு தெரியல அவருக்கு. அதனால ஒரு தீர்மானம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ராம காரியத்தை இல்லை பேசாம திரும்பி போயிடலாமான்னு ஒரு தடவை யோசிச்சு போயிட்டார். இல்லை இல்லை, அது தப்பு. இவ கையில பேசிட்டு போறதுதான் நியாயம். ராம காரியம் எப்படி செய்தால் கெடாதோ, நாம ஏன் கவலைப்படணும்? நாம என்ன காரியம் பண்ணாலும் சரி, அது நல்லதுக்குத்தான் அமையும் அப்படின்னு. ராம காரியம் எப்படி கெட்டு போகும் அப்படின்னு அவருக்கு ஒரு அர்த்தானர்த்தோ புத்திர் நிச்சயதாபி ந சோபத்தே காதயந்தி ஹி காரியானி தூதா பண்டிதமானினஹ. அதனால இது ஒரு தூதன் செய்ய வேண்டிய காரியம் என்னவோ அதை தான் நான் செய்யறது நியாயம். ராம காரியத்தை செய்யறதுக்காக போறோம். ஆகையினால எப்படி பண்ணாலும் அது நல்லதுக்குத்தான் வரும். வினிஷ்சேத்கதம் காரியம் வைக்லப்யம் ச கதம் பவேத் லங்கனம் ச சமுத்திரஸ்ய கதம் நுனவிருதா பவேத். இவ்வளவு கஷ்டப்பட்டு லங்கைக்கு தாண்டி சமுத்திரத்தை தாண்டி வந்திருக்கோம். இவளோட பேசாம போனா அது சரியாவே வர முடியாது. அப்படின்னா இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, சீத்தை நம்பும்படி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண வேண்டும். அது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சார். இதி சபஹுவிதாம் மகானுபாவஹ ஜகதீபதே பிரமதாம வேக்ஷ்மானஹ வேக்ஷமானஹ மதுரமவிததம் ஜகாத வாக்கியம் துர்பவிடபாந்தரமாஸ்திதோ ஹனுமான். சீத்தை நம்பும்படி பேசணும். இப்போ எப்படி பேசணும் அப்படின்னாக்க, எல்லாருக்கும் அவாத்தை பற்றி பேசினா ஒரு சந்தோஷம். அவளுடைய பிறந்தாத்தனுடைய பெருமை, அவளுடைய புக்காந்து பெருமை அப்படியெல்லாம் பேசினாதான் ஸ்திரீகளுக்கு சரியா இருக்கும். ஆகையினால நான் என்ன டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, இக்ஷ்வாக்கு குலத்து ராஜா அவங்களுடைய அந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் இல்லையா, அதனால விதேக தேசத்தை சேர்ந்த இல்லை மிथिलाவுக்கு சேர்ந்த அந்த ஜனகரனுடைய விஷயங்கள் இதெல்லாம் சொன்னமே. ஆனால் என்ன, அப்படி மரக்கிளையில உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கார். இப்படி சொன்னோம்னாக்கா அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காதில் விழறா மாதிரி பல விதமாக யோசனைகள்லாம் செய்துட்டு, மாறு வேஷம்லாம் தரித்து வந்தான்னு இவன் என்ன பண்ணாத மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தீர்மானித்து என்ன பண்ண, ஒரு சங்கல்பம் என்றார். நான் பேசுறது சீதையினுடைய காதுக்கு மட்டும் விழும்படி இந்த ராமச்சரிதத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி அருஜராசீன் மகாயசः ராஜர்ஷீனாம் குணஸ்ரேஷ்டः தபசாச்சர்ஷிபிः சமः சக்கரவர்த்தி குலே ஜாதः புரந்தர சமோபலே அப்படின்னுப்பா. அப்பா, சரையு நதியில இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டணத்தினுடைய இல்லையா ராஜாவாக இருக்கக்கூடியவரும் தேர்கள், யானைகள், குதிரைகள் இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அது உத்தம குணங்களால ரிஷிகள் போன்ற ராஜாக்கள் வாழ்ந்ததான பூமி. அது தபஸ்விகளான ரிஷிகள் எல்லாம் அங்கே வரக்கூடியதான இடம். சக்கரவர்த்தி குலத்துல பிறந்தவர்கள் இல்லையா, பலத்துல இந்திரனுக்கு ஒப்பானவர்கள்.
அஹிம்சையில ஆசை சக்கரவர்த்தி குலே ஜாதா புரந்தர சமோபலே அஹிம்சா ரதி ரக்ஷுத்ரஹா அப்படின்னாரு. அந்த அஹிம்சையில ரொம்ப ஆசை கொண்டவர்கள் எல்லாம் சத்திய பராக்கிரமாக உன்னையே பேசணும் என்று இருக்கக்கூடியவர்கள். இந்த இக்ஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மிவான் லக்ஷ்மி வர்தனஹா, ஸ்ரீ சமுர்த்தி உள்ளவனும் உலகுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியமாகவும் இருக்கக்கூடிய இந்த அங்க அடையாளங்களுடன் இருக்கக்கூடியவராக பிரசித்தி பெற்றதாக ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய பேர் தசரதன் அப்படின்னு பேரு. அந்த தசரதனுக்கு தேதத்ர மகாரண்யே அப்படிப்பட்ட அவருக்கு தஸ்ய புத்ரா பிரியோ ஜேஷ்டா தாராதிப நிபானனஹ ராமோ நாம விசேஷஜ்ஞஹ சிரேஷ்ட சர்வதுனிஷ்மதாம். அப்பேற்பட்ட அவருக்கு புத்திரனாகவும் உலகத்துக்கே பிரியவனானவன். புத்திர பிரியா ஜேஷ்டா தாராதிபதி நிபானனஹா, இதே சந்திரன மாதிரி குளிர்ச்சியான முகத்தை உடையவர். ராமானோம விசேஷஜ்ஞா, விசேஷமாக ராமர் என்ற பெயரை பெற்றவர். சிரேஷ்டா சர்வதுனிஷ்மதாம், வில்லாளிகளுக்குள்ளேயே சிரேஷ்டமாக இருக்கவர்னு பேரெடுத்ததாக இருக்கக்கூடியவர் அவர். இல்ல வில்லாளியில் சிறந்தவனாக அவர். அவர் எப்படிப்பட்ட ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தப, தர்மத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். தர்மத்தை அனுஷ்டிப்பார், பந்துக்களை ரட்சிப்பார், உலகை ரட்சிப்பார், தர்மத்தை பரிபாலனை செய்யணும் அப்படின்றதுல பிரசித்தமாக ஒருத்தர் அந்த தசரதனுக்கு பிறந்தார். இது சீதை காதுல விழுற மாதிரி சொல்றார். அவர் வேற யார் தெரியுமா? அவர் தாம்மா இந்த ராமர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாப்பா? அந்த ராமர் சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வசனாத் பிதுஹு தஸ்ய சத்யாபிசந்தஸ்ய விருத்தஸ்ய வசனாத் பிதுஹு சபார்யா சஹஜ ப்ராத்ரா வீர பிரவ்ராஜிதோ வனம். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவருடைய கைகையானவள் இல்லையா, வேற பரதன் ராஜ்யத்தை பரிபாலனம்னு ஆசைப்பட்டு அவளை கூப்பிட்டு ராமரை கூப்பிட்டார். ராமா, உங்க அப்பா எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகத்துக்கு உனக்கு ஒரு துக்கமான செய்தி சொல்கிறேன் இல்லை, அதனால் பரதன் தான் ஆளணும்னு உங்கள் அப்பா ஆசைப்படுறாரு. நீ ஆசைப்பட வேண்டாமா, நீ ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போனால் தேவலை அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருக்கார் அப்படின்னு அப்பா கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். என்ன ஆடிசூழ் உலகமெல்லாம் பரதனையால நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரர் தவமேற்கொண்டு ஊரி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 வாவென்று இயம்பினன் அரசன் அப்படின்னா. 14 வருஷம் நீ புண்ணிய துறைகள்லாம் போய் நீராடிட்டு அப்படியே காட்டிலெல்லாம் சுற்றிட்டு 14 வருஷம் போய் வர வேணும் அப்படின்னா. பரதன் தான் இங்கே ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதன் ஆளணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் உனக்கு ஒரு செய்தி, பரதன் தான் இப்போ ராஜாவாக ஆக போகிற நாளையிலேருந்து நீ போய் ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போனார். இப்படி சொன்ன உடனே முகம் எப்படி இருக்கும்? மாறணும் இல்லையோ? எங்கள் ராமர் இல்லையா, அவருக்கு சௌமியம், அவருக்கு ஒரு சேஞ்சும் இல்லை. அப்படி பார்த்தார், சிரிச்சார். அவருக்கு தெரியாத விளையாட்டா இதெல்லாம். உடனே நமஸ்காரம் பண்ணார் கைகைக்கு. சின்னதாக சட்டிலாக அப்படி புரிய வச்சார். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பேனோ. ஏமா, ராஜா சொல்லனா நீ சொன்னாலே போதுமே, சிட்டியாச்சே, எனக்கு ரொம்ப பிரியமானவளாச்சே, நீ சொன்னாலே போகிறேன் என்ன அப்படின்ற அர்த்தத்தில் சொல்றார். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனன் பெற்றதுன்றோன்னார் கம்பர். என் பின்னாடி வர பரதன் ஆள போறான்னாக்கா அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன, என் தம்பி ஆள போறான்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் சார். தம்பியோடையும் ஆத்துக்காரியோடையும் கிளம்பிட்டார். தேன தத்ர மகாரண்யே மிருகயாம் பரிகாவதா ராட்சசா நிகிதா சூராஹா பகவத் காமரூபினஹா. இப்படி போய் அங்கே போய் பிராத்தாவான்னு
நிறைய வேட்டைகள் அங்க இங்கெல்லாம் ஆடினார். அங்க இல்ல சூரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்க போய் ஜனஸ்தானபதம் ஸ்ருத்வா அதௌ ச கரதூஷணௌ ததஸ்துவம் மார்ஷம் அபஹிருதா ஜானகி ராவணேன தூ வஞ்சயித்வா வனே ராமம் மிருகரூபேன மாயையா. அப்பா ராவணன் இருக்கானே ஜனஸ்தானத்துல என்ன பண்ணார், 14,000 இல்லையா ராட்சசர்களை வதம் பண்ணார். 14,000 ராட்சசர்களை அவர் வதம் பண்ணார். அது மட்டும் இல்லை, கரதூஷணர்களை கொன்றார். அது மாத்திரம் இல்லை இல்லையா, கரதூஷணர்கள் கொண்ட அழகிய மானை உதவியாக கொண்டு அவர் என்ன பண்ணார், வஞ்சயித்வா ராமனை வஞ்சித்தார் இல்லையா. வஞ்சித்து வனே மிருகரூபேன மாயையா, அப்படி மான் ரூபத்துல மாயையாக வந்து சீதையை அபகரித்தார். சமார்கமானஸ்தாம் தேவீம் ராம சீதாம் அனிந்திதாம் ஆசசாதவனே மித்ரம் சுக்ரீவம் நாமவானரம். சுக்ரீவம் ராமவானரம். சுக்ரீவன் அப்படின்ற ஒரு குரங்கு இப்படி அனிந்திதாம் குற்றமல்லாத அந்த சீதையை பறிகொடுத்து விட்டு வழி மார்க்கமானஸ்தாம் தேவி வழியில பறிகொடுத்து விட்டார். பறிகொடுத்து விட்டு அவர் என்ன பண்றார், சுக்ரீவன் அப்படின்னு ஒரு மானரம் ராஜா இருந்தார். அந்த பிரசித்தி பெற்ற ராஜாவை அவர் என்ன பண்றார், மித்திரம் இல்லையா ஆசசாத மித்திரம், அவரை ஸ்நேகப்படுத்தி கொண்டு விட்டார். அப்படி ததசபாலினம் ஹத்வா ராம பரபுரஞ்சயா பிராயச்சது கபிராஜ்யம் தத் சுக்ரீவாய மகாபலஹா. அப்படி சுக்ரீவனை ஃப்ரெண்டாக்கிண்டு வாதியை வதம் செய்து இல்லையா ராஜ்யத்தை அப்படியே சுக்ரீவனுக்கு தந்து விட்டார். சுக்ரீவாய மகாபலஹா இப்படின்னு நடந்த விஷயங்கள்லாம். சுக்ரீவேனாபி சந்திஷ்டா ஹரய காமரூபினா திக்ஷு சர்வாசு தாம் தேவீம் விசின்வந்தி சஹஸ்ரஷஹ. இப்படி ஆயிரக்கணக்கான குரங்குகள் எல்லாம் எல்லா திக்குகளையும் சேர்ந்து அந்த அம்பாளை தேடுவதற்காக போச்சு. அப்போ சம்பாதி வச்சனாது சதயோஜனமாயதம் அஸ்யாஹேதோர் விசாலாக்ஷ்யாஹ சாகரம் வேகவான் புலதஹா. சம்பாதி அப்படின்னு அந்த ஒரு கழுகு, அந்த கழுகு என்ன சொல்லிட்டுன்னா அந்த வார்த்தையை கேட்டு இப்படித்தான் ராவணன் தூக்கின்னு போனான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு 100 யோஜனம், ஒரு யோஜனம் 8 மைல் இல்லையா 9 மைல் சில பேர் சொல்றா, 100 யோஜனம் சமுத்திரத்தை அப்படியே அந்த விசாலாட்சி சீதையை பார்க்கணுன்றதுக்காக வேகமாக நான் தாண்டி வந்தேன். யதா ரூபம் யதா வர்ணாம் யதா லக்ஷ்மீம் ச நிஸ்திதாம் அஸ்ரௌஷம் ராகவஸ்யாஹம் சாஹாயமாசாதிதாமயா. எந்த நிமிடம் என்ன மாதிரி அழகு வாய்ந்தவன் அப்படின்றதெல்லாம் ராகவன் என்கிட்ட எப்படி சொல்லியிருக்காரோ அதை நான் மனசில் வச்சு நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஒன்றும் தெரியாது. அந்த சீதையை தேடி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு. சீதையை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் இதை விஷயங்கள்லாம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று அது கீழே கேட்டா பாருங்க, அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா. விரராமைவ முக்துவாசௌ வாசம் வானர புங்கவா ஜானகி சாபி தச்ருத்வா விஸ்மயம் பரமம் கதா. இந்த வார்த்தைகள் என்னது, நம்ம குடும்பத்தை பற்றி சொல்றார், ராமரை பற்றி சொல்றார், நடந்ததை நடந்தபடி சொல்றாரு, நேர இவ்வளவு விஷயம் நமக்கு பின்னாடி நடந்ததையும் சொல்றாரு அப்படின்னு கேட்டு அவர் அப்படி சொன்ன உடனே என்ன அந்த ஹனுமார் இப்படி சொன்ன உடனே ஜானகியும் அந்த ராமச்சரித்தத்தை கேட்டா யார் தான் ஆச்சரியப்பட மாட்டார்கள் இல்லையா. அந்த வீக்னஸ் அம்பாளுக்கும் உண்டு அப்படின்னு தெரியுது. ததஸ்ஸா வக்ர கேஷாந்தா சுகேஷி கேஷ சம்ருதாம் உன்னம்ய வதனம் பீருஹு சிம்சுபா விருட்சமைக்ஷத. அப்படி சுருண்ட கேசங்கள் இல்லையா, கருத்த பின்னலோட இருந்து கொண்டு இருக்கக்கூடியவள். அது மாத்திரம் இல்லை,
அவள் ரொம்ப பயந்த சுபாவத்தோட இருக்கக்கூடிய அவள் அப்படி கொஞ்சமாக திரும்பி இல்லையா, அப்படி அங்க முகத்தை நிறுத்தி அந்த சிம்சுபா விருட்சம் இருக்குல்ல, அந்த சிம்சுபா மரம் இருக்குல்ல, அப்படி அதை பார்த்தாள் இல்லையா. சீதையானவள் அந்த அனுமான் சொன்ன ராமச்சரித்திரத்தை கேட்டு முழு எண்ணத்தையும் ராமரையே தியானம் செய்தவளாக அப்படியே ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சாராம் அந்த வார்த்தையை கேட்டு. நிஷம்ய சீதாவச்சனம் கபேஷ்ச திசஸ்ச சர்வா பிரதிசஸ்ச வேட்ச ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமம் அனுஸ்மரந்தி. இப்படி கேட்டோட ராமச்சரித்திரத்தை கேட்டு திசஸ்ச சர்வாஹா பிரதிசஸ்ச எல்லா திசைகளையும் பார்த்து தன்னுடைய முழு எண்ணத்தினாலேயும் இல்லையா ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமம் ஜகாம பேரானந்தத்தை அடைந்தாள். என்னடா இப்படி ஒரு ஆனந்தத்தை அடைகிற மாதிரி ஒரு காதல உணர்ந்து அப்படின்னு அழுந்தா. தாதிர்ய கூர்த்வம் ச ததாப்யதஸ்தாஹ நிரீக்ஷமானா தமசிந்த்ய புத்திம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூர்யம் இவ உதயஸ்தம். அந்த மேலும் கீழமும் அப்படி அவள் பார்த்தார். பார்த்த உடனே அந்த வானர ராஜா அவனுடைய சுக்ரீவனுடைய மந்திரியா இருக்காரு யாரு, இந்த வானர வாதாத்மஜம் இல்லையா, வாயுவனுடைய புத்திரனாக இந்த ஆஞ்சநேயர் உதய பர்வதத்துல உதயமாகிறதான சூரியனை போல என்ன அப்படி வந்தான். சூரிய உதயத்துல சூரியன் வரா மாதிரி அவளை அப்படி பார்த்தான். அங்க சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம் ஏற்படும் இல்லையோ, அப்படி அருணோதயம் மாதிரி ஒருத்தர் குரு ரூபேன வந்திருக்காரு. அதுவும் எப்படி வந்திருக்காரு, வேறு வெள்ளை வஸ்திரத்தை தரித்து கொண்டு இப்ப காட்சி கொடுக்க போற. அப்படி எதிர்க்க ராமர் எனக்கூடிய பரபிரம்மத்தை இல்லையா, இந்த சீதை என்ற ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைய போடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மெசஞ்சர் நமக்கு வேணுமோ இல்லையா, நடுவுல குரு ரூபேன வரணும். அவர் நல்ல செய்தியை தான், அம்மா உனக்கு இந்த பிரம்ம ஞானம் வரப்போகிறது, நீ பிரம்மத்தோட இணைய போகிறாய் அப்படின்னு தத்துவமசின்ற வாக்கியத்தை உபதேசம் பண்ணுவாரே, அப்படி அந்த ரூபமாக இப்போ அவருக்கு காணப்படுகிறார் ஆஞ்சநேயர். அப்படி சிம்சுபா விருட்சத்துல அப்படி நிற்கிறார். அதை பார்த்த உடனே அம்பாளுக்கு அருணோதயம் ஏற்படுவது போல இருந்தது அப்படின்னு சொன்னார். ததஷாகாந்தரே லீனம் திருஷ்ட்வா சலித மானசா வேஷ்டிதார்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம். சீதையானவள் வெள்ள வஸ்திரம் கட்டிண்டு அதுவும் வித்யுத் சங்காத பிங்களம் அப்படியே மின்னல் கொடி மாதிரி இருந்து கொண்டு, பிங்களம் மஞ்ச வர்ணத்தோட இருக்கக்கூடியதாக இருந்து கொண்டு, அப்புறம் எப்படி வரார் அவரு இல்லையா, ததஷாகாந்தரேனியும் அங்க மேல கிளையில நடுவுல அப்படி மறைந்து கொண்டிருக்கக்கூடிய அவரை பார்த்தார். சாததர்ஷ கபிம் தத்ர பிரஸ்ரிதம் பிரியவாதினம் புல்லாசோகவத்கராபாசம் தப்யசாமீகரேக்ஷணம். மலர்ந்த அசோக மரத்தினுடைய பூங்கொத்து மாதிரி புல்ல அசோக உத்கராபாசம் அந்த காந்தியோட இருக்க மாதிரியும், தப்த சாமீகர ஈக்ஷணம் அப்படியே உருக்கிய தங்கம் போல கண்ணுடையவராகவும் இருக்கக்கூடிய அந்த ராமச்சரித்தத்தை சொன்னவருமான அந்த ஆஞ்சநேயரை அவள் என்ன பண்ண, ஆஞ்சநேயரை இப்படி சொன்ன அந்த ஆஞ்சநேயரை அப்படி நன்கு பார்த்தார். சா மகாலட்சுமி அப்படியே அந்த ஆஞ்சநேயரை ததர்ஷ கபிம் அந்த குரங்கு வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை பார்த்தாள். அப்படின்னு ஒண்ணு நல்ல காலம் வந்தது அப்படின்னு 31 சர்க்கங்களாயிட்டு. இதற்கு பிறகு எல்லா கதைகள் தான். இதை அடுத்த கிளாஸ்ல போனோம். சீதா ஹனுமத் தர்சனம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் கணையாழி கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் இல்லையா, அப்புறம் ராமாதிகளின் சேம சமாச்சாரங்கள் என்ன அப்படின்றதை 2 பேரும் விஸ்தாரமாக பேச போறாங்க. அதுக்கப்புறம் ராமனுக்கு நம்பிக்கை வரணுன்றதுனால இந்தாங்க உங்களுக்கு அடையாளம் வேணுன்றதுக்காக நான் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கேன், அதை கொடுக்க அவர் அதுக்கு பதிலுக்கு சூடாமணியை கொடுக்க கணையாழி கொடுக்க போறார். அவர் சூடாமணியை கொடுக்க போறார்.
அதை ஒரு அடையாளமா வாங்கிட்டு சொன்ன உடனே சீதா ரொம்ப ரகசியமான சில விஷயங்கள், அவளுக்கும் ராமருக்கும் இடையே நடந்த விஷயங்கள், அதை நம்பி ஆஞ்சநேயருக்கு சொல்ல போறார். இதெல்லாம் யாருக்கும் தெரியாதது. இதை நீ ராமர்கிட்ட போய் சொன்னாலே அவருக்கு புரிஞ்சிடும், வேற யாருக்கும் இது தெரியாதது என்னன்னு. அந்த விஷயத்தையும் சொல்ல போறார். ரசமான இந்த விஷயங்கள்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹ ஓம். நமஸ்காரம் சார். மைக்கு. ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ராமச்சந்திரத்தையே சொன்ன மாதிரி இருந்தது. அதே சமயத்துல ஹனுமார் எப்படி சாதுரியமானவர் அப்படின்றதுக்கு எப்படி பேசணும், எதை பேசினா அவ தன்மையா இருப்பான்னு சிந்திச்சு எவ்வளவு யோசிக்க எத்தனை விஷயங்கள். அது ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஒரு சர்க்கத்துக்கும் ரசிச்சு சொல்லலாம், நமக்கு டைம் இல்லை. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அடுத்த இதை கேட்க ஆவலா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ராம் 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 ராம். அடுத்த சுந்தரகாண்ட பகுதியில் ரொம்ப ஆனந்தமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. அதை கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ராம் ராம். ஓம் நம சிவாய்.